zeal for the nation. இங்கே எலியா என்கிற மனுஷனை குறித்து வாசித்தோம். அவன் பாடுள்ள மனுஷன், ஆனால் கருத்தான மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. பாடு வரும்போது கருத்து நம்மை விட்டு போய்விடக்கூடாது. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவனுடைய செயலிலே கருத்து இருந்தது, அவனுடைய ஜெபத்திலே கருத்து இருந்தது, அவனுடைய ஊழியத்திலே கருத்து இருந்தது. கருத்து இருந்தது என்று சொல்வதை விட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தா அங்க கருத்து இருக்கும். கருத்து இருக்கணும்னு நினைச்சு கர்த்தரை விட்டவங்க உண்டு. ஆனால் கர்த்தர் நம்முடைய செயல்களில் இருப்பாரானால் அங்கே கருத்து நிச்சயமாய் இருக்கும். நம்மை பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இந்த எலியா யார் தெரியுமா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் கருத்தாய் ஜெபிக்கிறவன். அவன் ஜெபம் சமுதாயத்தில் தாக்கத்தை கொண்டு வந்தது, எழுப்புதலை தந்தது. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரை சேவிக்கிறவர்களாகையால் நம்முடைய சமுதாயத்துக்கு where we live இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உதவி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே அந்த வைராக்கியம் என்பது இருக்கிறது என்றால் அந்த வைராக்கியம் எப்படியெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று நாம் 3 விதத்தில் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். முதலாவது, ஒரு மனிதனுக்குள், இந்த எலியாவுக்குள் எப்படி இருந்தது வைராக்கியம்? அவன் தேசத்தின் மேல் வைராக்கியம் காண்பிப்பதற்கு முன்பு தனிப்பட்ட வாழ்க்கைகளை குறித்து கவனமுள்ளவனாய் இருந்தான். தனிப்பட்ட குடும்பத்தை நோக்கி கர்த்தர் அவனை நடத்தினார். தேசத்துக்குள் கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக்குவதற்கு முன்பு தனிப்பட்ட வாழ்க்கைகளை குறித்த கருத்து மிக முக்கியமானது. zeal towards an individual, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்த வைராக்கியம், தனித்தாள் காரியங்களை குறித்த வைராக்கியம், தனிப்பட்ட ரீதியில் இருக்கிற வைராக்கியம் விஸ்தாரமாகி தேசத்தின் மேல் அது ஆசீர்வாதமாய் வர ஆரம்பிக்கிறது. இங்கே பார்க்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, சாரிபாத் விதவை குறித்து 1 ராஜாக்கள் 17 வாசிக்கிறோம். சாரிபாத் விதவையை நோக்கி கர்த்தர் எலியாவை நடத்துகிறார். நடத்தும் போது அந்த குடும்பத்தில் எலியாவை கொண்டு அற்புதம் நடக்கிறது. நடந்தால் அதே குடும்பத்தில் திரும்பவும் ஒரு பெரிய டிராஜடி. அந்த குடும்பத்தின் குமாரன் மரித்து போகிறான். மரித்து போகும்போது எலியாவின் செயல்பாடு எப்படி இருக்கிறது? எலியா ஒரு பொறுப்புள்ள மனுஷன், ஒரு தேவனுடைய தாசன், ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவன், ஜனத்துக்கும் ஆண்டவருக்கும் இடையில் நின்று ஜனத்துக்காக ஆண்டவரிடத்திலும் ஆண்டவருடையதை ஜனத்திற்கும் கொடுக்கிற ஒரு பொறுப்புள்ள மனுஷன். அப்படிப்பட்ட இந்த எலியா எப்படி நடந்து கொண்டான்? 19வது வசனம் 17-19 வாசிக்கிறோம். உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று செத்துப்போன குமாரனை இவன் கையில் வாங்கி கொள்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய மனுஷனாய் நிரூபிக்கப்பட்ட இந்த எலியா பாருங்க, 19வது வசனத்திலே உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து 21வது வசனத்தில் பார்க்கிறோம், அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் விண்ணப்பம் பண்ணினான், பொறுப்பாய் நடந்து கொள்கிறான், கர்த்தர் அவனை நடத்தினபடி நடந்து கொள்கிறான். நடக்கும்போது கர்த்தர் அந்த சிறு பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி சின்ன காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்றத கர்த்தர் கவனிக்கிறார். எடுத்த எடுப்புல நம்ம பெருசா போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஸ்டைல் அது இல்லை. சின்ன விஷயத்துல ஒருவன் உண்மை உள்ளவனா இருந்தால், கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருக்கிறவன அநேகத்தின் மேல் கர்த்தர் அந்த கொஞ்சத்துல எப்படி இருக்கிறோம், நம்ம ஃபேமிலிக்கு எப்படி இருக்கிறோம், முதல்ல நமக்கு தந்த அந்த சின்ன ஊழியத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ இவன் விழுந்து குப்புற விழுந்து அந்த பிள்ளையின் மேல் விழுந்து ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம். What did the widow say about Elijah the prophet? இதெல்லாம் நடந்தது பாருங்க. பிள்ளையை உயிரோட கையில கொடுத்துட்டான். ஆனா அந்த தீர்க்கதரிசியை குறித்து, அவனுடைய செயல்பாடுகளை குறித்து இந்த அம்மா சொல்றத நம்ம கண்டிப்பா தியானிச்சு ஆகணும். என்ன தெரியுமா?
அந்த அம்மா சொன்ன காரியம் 24வது வசனத்தில், அப்பொழுது ஆமென். இதுக்கு முன்பாகவே ஒரு அற்புதம் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கிறது. பானை, எண்ணெய், மா ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த அம்மா இந்த வார்த்தையை சொல்லலை. ஆனால் இந்த எலியாவின் செயல்பாட்டை குறிப்பாய் உற்று கவனித்த இந்த ஸ்திரீ எலியாவை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை உண்மை என்றும். தேவனுடைய மனுஷன், இந்த வசனத்துல 2 வார்த்தையை அந்த அம்மா அழுத்தி சொல்றத பார்க்கிறோம். ஒன்று தேவனுடைய மனுஷன் அப்படின்னு, 2வது உம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை. இது 2மே எதை குறிக்குது? ஒரு ஆளையும் அவனுடைய வார்த்தையை குறிக்கும் போது இட் ஷோஸ் அபவுட் his spiritual character. அவனுடைய ஆவிக்குரிய குணாதிசயத்தை, எலியாவின் ஆவிக்குரிய குணாதிசயத்தை அது குறிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவையின் மத்தியில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. இந்த எலியா அப்படிதான் அந்த அம்மாவனுடைய தேவையை அறிந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் உம்முடைய செயலின் மூலம் நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படித்தான். இந்த அம்மா கவனிக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மளை எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது அந்த கஷ்டத்துல உதவி செய்யணும், அந்த கஷ்டம் நம்மளை விட்டு நீங்கணும்ன்றதை விட அந்த கஷ்டத்தில் நாம் எப்படி செயல்படுறோன்றத நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க. அப்போது இமோஷனலாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்பாக இந்த பேரை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நம்ம ஸ்பிரிச்சுவலாக செயல்பட்டால் கர்த்தர் அந்த கடின நேரத்திலும் அந்த கஷ்டமான நேரத்திலும் தேவன் நம்மை சாட்சி உள்ளவர்களாய் பிறருக்கு காண்பிப்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இமோஷனல் திங்கை விட நம்ம ஸ்பிரிச்சுவல் திங் ரொம்ப முக்கியமானது. இமோஷனல் ஸ்பிரிச்சுவலை காலி செஞ்சிடும். ஆண்டவருடைய பிள்ளை எப்போதும் ஸ்பிரிச்சுவலா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Because the spirit of God is in us. Amen. சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், என்னால் ஸ்பிரிச்சுவலா இருக்க முடியல, என்ன இமோஷனல் பார்ட் என்ன அப்படியே ஆக்கிரமிச்சிருது, இமோஷனலா நான் ரொம்ப உடைஞ்சு போயிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, ஆண்டவரிடத்தில் பலன் கேளுங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அந்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணி நாம் உடைந்து போகும்போது, நாம் நொந்து அழும்போது, நாம் இமோஷனலாய் மாறும்போது கர்த்தர் நம்மை ஸ்பிரிச்சுவலாய் செயல்பட வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லலாம். நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்பது நீர் சொல்லும் தீர்க்க தரிசனத்தினாலே அல்ல. இவன் சொன்ன இந்த 2 பாயிண்ட், தேவனுடைய மனுஷன் அப்படின்றதும் கர்த்தரின் வார்த்தை உண்மைன்றதும், இந்த இடத்துல அவர் ப்ராபசியே சொல்லலை. ஆனா இவருடைய செயல்பாட்டை வைத்து நீர் தேவனுடைய மனுஷன் அப்படின்னும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை உண்மை அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நாம் காட்டும் வைராக்கியம் என்ன? நம்ம தேசத்தின் மேல் வைராக்கியம் வருவதற்கு முன்பு கர்த்தர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தனித்தால் ஊழியம் எப்படி இருக்கிறது, அநேகருக்கு நின்று பிரசங்கம் பண்ண ஆசை, ஆனா ஒரு தனி ஆளுக்கு போய் நின்று கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறது, இயேசுவை பற்றி சொல்றது குறைஞ்சிருச்சா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் திரும்பவுமாய் தட்டி ஞாபகப்படுத்தி சொல்ற ஒண்ணு, தனி ஆளுக்கு நீ ஊழியம் செய்யறத மறந்துடாத, தனி ஆளுக்கு நீ செய்ய வேண்டிய உன் ஊழியத்தை விட்டுறாத, நீ ஏற்கனவே செஞ்சதுல மங்கி போயிட்ட. ஆண்டவர் இன்றைக்கு திரும்பவுமாய் அதை ஞாபகப்படுத்துகிறார். கடந்த வாரத்தில் நான் கவனித்தேன், டிராக்ஸ் கொடுத்து அநேகருக்கு கொடுத்து ஊழியம் செய்யும்படி உற்சாகப்படுத்தினார்கள். அந்த ஊழியத்தை விட்டுற வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எங்கே கர்த்தர் வைக்கிறாரோ, கர்த்தர் எங்கே நம்மை கொண்டு போகிறாரோ, நம்முடைய பிரயாசங்களில், நம்முடைய பிரயாணங்களில் ஒவ்வொன்றிலும் தனிப்பட்ட ஆளுக்கு உதவி செய்ய அந்த வைராக்கியம் நம்முடைய உள்ளத்தை நிரப்புவதாக. ஹல்லேலூயா.
அவங்களுக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்து பைன்னு சொல்றதை விட, வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றதை விட 10 ரூபாயும் கொடுத்து அவனை நிக்க வச்சு, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசுவை நம்புங்க, இயேசு ஆசீர்வதிப்பார், அந்த 10 ரூபா அவனை வசனத்தை கவனிக்க வைக்கும். ஹல்லேலூயா. கொடுப்பதை விட ஆண்டவரை கொடுப்பது, இயேசுவை பிறருக்கு பகிர்வது மிக மிக முக்கியமானது. இந்த எலியா தனிப்பட்ட ஆளை நோக்கி போனான். கர்த்தர் அவனை முதல்ல அப்படித்தான் நடத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவனை தேசத்துக்குள் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. First of all, zeal towards an individual. Second is the zeal towards the nation. இந்த குறிப்பிட்ட தேசம், இஸ்ரவேல் தேசம், மகா பெரிய பஞ்சத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கிறது. அப்போ பஞ்சத்தின் வழியாய் போகும்போது இந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு மழையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் மழையை கொடுப்பதற்கு முன்பு ஆண்டவர் சொன்னது, ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, நீ போய் ஆகாப சந்தி அப்படின்னு ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றதை பார்க்கிறோம். So எலியா என்ன செய்கிறார்? He gathered all the Israelites, especially the Baal prophets, the foreign prophets. They are all worshipping the idols. They gave importance to idols, though they were the people of Israel. அந்நியரை வணங்குகிற, அந்நிய தெய்வங்களை வணங்குகிற மக்கள் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் முன்பாக எலியாவுக்கு ஒரு ஆசை, இந்த தேவனை நிரூபிக்கணும். இந்த ஆட்களுக்கு முன்பாக கூட்டமாய் நிரூபிக்க வேண்டும். தனிப்பட்ட குடும்பத்தில் தேவன் யார் என்பதை நிரூபித்து காண்பித்து விட்டார் எலியா. அப்படின்றப்போ ஒரு லெவல் கர்த்தர் அவனை மேலே கொண்டு போகிறார். கொண்டு போய் அந்த எலியாவை கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு, தேவனை நிரூபிப்பதற்கு கொண்டு போகிறார். Elijah wanted to prove God to all the unbelievers and the backslidden. பின்மாற்றத்தில் இருக்கிற, இயேசுவை நம்பாத, பாகால் தெய்வம் தான் மழையை தரும், she must be the god of fertility அப்படின்னு நம்பின ஜனங்களுக்கு முன்பாக, இல்லை யெகோவா தான் மழை பெய்ய பண்ணுகிறவர் என்று நிரூபிப்பதற்கு எலியா விரும்பினார். அப்படி செய்யும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மழை பெய்யணும்னா முதல்ல அக்கினி வரணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். தேசத்தின் மேல் மழை பெய்ய வேண்டுமானால் ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வரணும். அப்போ ஆண்டவருடைய அக்கினி பலிபீடத்தில் இறங்கி வந்ததற்கு பின்புதான் ஆண்டவர் மழை தர வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். இப்பொழுது தேசத்துக்கு மழை தேவை. அப்போ மழைக்கு முன்பாக நடக்க வேண்டிய இந்த அக்கினி, இந்த ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டிய பதில். அக்கினினா அந்த அபிஷேகத்தை குறிக்கிறது இல்லை, சரியா? அந்த அக்கினியையும் புதிய ஏற்பாட்டு அபிஷேகத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. ஆண்டவர் அக்கினியை கொடுத்தது, எலியா கொடுத்த பலிக்கு ஆண்டவர் தந்த பதில் தான் அக்கினியின் ரூபத்தில் வந்ததை ஒழிய அந்த அக்கினிக்கும் புதிய ஏற்பாட்டு அபிஷேகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தப்படுத்தக்கூடாது, அது தவறானது. ஆகவே இவர் பதிலின் அடையாளமாய் ஆண்டவர் அக்கினியை கொடுக்க வேண்டும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தும் போது they miss the source, the God. ஆண்டவரை மிஸ் பண்ணிவிட்டு தங்கள் இஷ்டத்துக்கு பலி செலுத்துறாங்க. ஆண்டவர் இல்லாமலே அவர்கள் பலி செலுத்துவதை பார்க்கிறோம். பலி செலுத்துவது எதை குறிக்குது? ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்குது. They were all careful about the sacraments. சாக்கிரமந்துகளை அவர்கள் முக்கியப்படுத்தினார்கள், ரிச்சுவல்ஸை முக்கியப்படுத்தினாங்க, பாரம்பரியங்களை முக்கியப்படுத்தினாங்க, செய்முறைகளை முக்கியப்படுத்தினாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் ஆதி புள்ளியா இருக்கிற ஆண்டவரை மிஸ் பண்ணிவிட்டார்கள். நம்ம ஊழியத்தில் இதெல்லாம் கவனிக்கணும், நம்ம ஜெபத்தில் இதை கவனிக்கணும். ஆண்டவர் இல்லாம ஜெபம் இருக்குதா, ஆண்டவர் இல்லாம ஊழியம் இருக்குதா அப்படின்னு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம செய்வதை விட கர்த்தரோடு, கர்த்தர் அனுப்பி கர்த்தரோடு நாம் செய்யற ஊழியம் ரொம்ப முக்கியமானது. சோ இவங்க எல்லாரும் பலி செலுத்துறாங்க. அது பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கிறது, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுகிற அளவிற்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இல்லாத ஒரு பலி அவர்கள். So there was no fire at all. அப்போ எலியாவின் நேரம் வருகிறது. எலியா என்ன செய்கிறார்? அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் 36வது வசனத்திலே பார்க்கிறோம். 18:36 நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லை ஆகையால். தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று அவர் ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து மொத்த பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. பாருங்க, பலிபீடத்துல தேசத்துல மழை வேணும்,
ஆனா நம்ம பலிபீடத்துல அக்கினி இறங்குனா தான் வெளியில மழை பெய்யும். புரியுதா? நம்ம நிறைய பேர் வெளியில மழை பெய்யணும்னு தானே ஜெபம் பண்றோம், ஒரு எழுப்புதலை கொடுங்கன்னு தானே ஜெபம் பண்றோம். ரட்சிக்கப்படாத அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரணும்னு ஜெபம் பண்றோமே. ஆனா அதுக்கு முந்தின அனுபவத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு முந்தின அனுபவம், ஆண்டவரே எங்க பலிபீடத்துல ஒரு அக்கினி இறங்கணும், எங்க ஊழியத்துல ஒரு அக்கினி இறங்கணும், எங்க தனிப்பட்ட வாழ்க்கை உமக்கு பலியாய் நீர் அங்கீகரிக்கும் வண்ணமாய், ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாய் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, எங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கணும். எங்க மேல, எங்கள் ஊழியத்தின் மேல, எங்கள் முயற்சிகள், எங்கள் கைப்பாடுகள், எங்கள் வேலைப்பாடுகளின் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி விட்டால் automatically there is a rain ahead. Hallelujah, there is an outpouring ahead. ஒரு ஊற்றப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, எலியா செய்த 3 காரியம். ஒரு பலிபீடத்தில் அக்கினி இறங்கணும்னா அவர் செய்த காரியம், he recognized God the source. ஆண்டவரை அங்கீகரிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பலிபீடத்தில் அக்கினி இறங்கணும்னா ஆண்டவரை மையப்படுத்தி, ஆண்டவர் ஆதியாய் வைத்து கர்த்தர் நம்மை நடத்தி ஒவ்வொன்றையும் செய்வது. recognizing God the first point. Second, he repaired the altar. பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறதை பார்க்கிறோம். ரிப்பேரிங் தி ஆல்டர் வாஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பலிபீடத்தை செப்பனிடுவது. மூன்றாவது, ரிமூவிங் த மீடியம். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ரிமூவிங் த மீடியம்னா என்ன? ஃபர்ஸ்ட் 2 புரிஞ்சிருக்கோம். ரிமூவிங் த மீடியம்னா மீடியா, மீடியான்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் மீடியம், which is in the middle. அப்போ 2, ஒரு சோர்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஒன்று தான் மீடியம். அப்போ அந்த மீடியம் யாரு? இந்த தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள். they were all in the middle. they were all the false prophets, foul prophets. கள்ள தீர்க்கதரிசிகள், தவறாய் ஆண்டவரை ஜனங்களுக்கு காண்பிக்கிறவர்கள். என்ன செய்தான்? பலிபீடத்தில் அக்கினி இறங்கின உடனே எலியா 450 + 400 பாகால் தீர்க்கதரிசிகளை மொத்தமா காலி பண்றதை பார்க்கிறோம். சோ இந்த 3 அனுபவமும் பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கி வருவதற்கு மிக முக்கியமானது. First of all, we have to recognize God the source. The second one is we have to repair the altar so that the fire would descend upon the altar. The third one is removing the medium which is there in the. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில இருக்கிறது என்ன? அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் ஏதாவது செல் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அகற்றிவிட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சில பேருக்கு ரொம்ப வேலை செய்யறது, வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும், வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். நம்ம வேலையே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் தேவனை நெருங்க முடியாத அளவுக்கு தடையா இருக்குதா? தேவையில்லாத உறவுகள் தடையா இருக்குதா? ரிமூவிங் த மீடியம் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஆண்டவர் அதை அகற்றணும்னு கத்துற. அதுக்காகத்தான் அத்தனை பேரையும் அவன் கொன்றதை பார்க்கிறோம். ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்களானா, சூனியக்காரங்க இருப்பார்களானா, மந்திரவாதிகள் இருப்பார்களானால் அதை அகற்ற சொல்லி ஆண்டவர் வேதத்தில் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்தபடியால் தான் எலியா அவர்களை கொல்லுவதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்ம பலிபீடத்தில் ஒரு அக்கினி இறங்கணும். ஹல்லேலூயா. அதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சத்தம் போடுறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கின உடனே 45வது வசனத்திலே பார்க்கிறோம், வானம் மேகங்களினால் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. தேசத்தின் மேல் ஒரு மழை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே முதல்ல எங்க பலிபீடத்தில் ஒரு அக்கினி இறங்கணும் கர்த்தாவே, பின்பு தேசத்தின் மேல் ஒரு மழை உண்டாகணும் கர்த்தாவே. பலிபீடத்தில் அக்கினி இறங்குவதற்கும் தேசத்தின் மேல் மழை பெய்வதற்கும் எலியா வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வைராக்கியம் எப்படி இருக்குது? அதை அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இன்டாக்ட் இருந்தா நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம் குறையாது, நமக்குள்ள இருக்கிற அனல் குறையாது, நமக்குள்ள இருக்கிற வேகம் குறையாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அனலை ஃபேக் பண்ணக்கூடாது.
போலியாக்க கூடாது. நம்ம கை கால உதறதுல நம்ம அனலை காண்பிக்க கூடாது. நம்ம அனலை செயல்ல காண்பிக்கணும். ஹல்லேலூயா. இவன் ஜெபம் பண்ணினான், தேவன் தம்முடைய அக்கினியை அனுப்பி ஆண்டவர் பதில் அளித்ததை பார்க்கிறோம். எலியா தலை காலில் முழங்காலில் படும் அளவிற்கு தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். தூரத்திலே கையளவு மேகம் பெரும் மழையை கொடுத்ததை பார்க்கிறோம். நம்முடைய வைராக்கியத்தை செயலில் காண்பிக்கிற ஒரு மாதமா இந்த மாதம் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இறங்கி வேலை செய்ய, இறங்கி கர்த்தருக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக கர்த்தரை நிரூபிக்கிற ஆளாய் தேவன் நம்மை மாற்றுவாராக, சபையை மாற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். Zeal for the nation. Zeal toward an individual and zeal toward the nation. Two factors. மூன்றாவது ஒன்று என்ன தெரியுமா? Zeal towards God. Hallelujah. ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம். இவருக்கு ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம் எப்படி தெரியுமா? 17:1 ராஜாக்கள் 17:1 சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆகாப் இவரை பயங்கரமா தேடுறான். இந்த மனுஷன் வானத்தை அடைச்சு போட்டு எங்கேயோ போயிட்டாரே, இந்த மனுஷனை தேடு தேடு தேடுன்னு ஊரே தேடுறான், நாடே தேடுறான். தேடி அவனை கண்டே பிடிக்க முடியல. எலியா அங்கதான் இருந்தார். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு கையெழுத்து வேற வாங்கிக்கிட்டான். உங்க ஊர்ல இருக்கிறாரா? கையெழுத்து போடு, தேடு, கையெழுத்து போடு, கையெழுத்து போட்டு கொடு, என் ஊர்ல இல்லைன்னு சொல்லு. இப்படி எல்லாம் சொல்லி வாங்கி வச்சு பார்த்தா எலியா அங்கதான் இருக்கிறார். கர்த்தர் அவனை காப்பாற்றி அழகா வச்சு போஷிச்சு ஆதரிச்சு கர்த்தர் அவனை பயன்படுத்த வேண்டியதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. ஆனா அதே 19:2 பாருங்க. இப்போ முதல்ல ஆகாபிட்ட இருந்து த்ரெட்டு, மிரட்டல். இப்போ ஏசபேல் இடத்திலிருந்து மிரட்டல். நாளைக்கு உன் தலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 3வது வசனத்திலே பார்க்கிறோம், எலியா எழும்பி அவர் பாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டார். தான் இஷ்டத்துக்கு போகிறார். He himself went at a day's journey into the wilderness. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே. எலியா பண்ற ஜெபம் முதல்லலாம் எப்படி இருந்தது? இப்ப ஆண்டவரே இல்லாத, கர்த்தர் விரும்பாத ஒரு ஜெபத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார். என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி போய் படுத்துக்கிட்டார். அது மட்டும் இல்ல, 5வது வசனத்துல பார்க்கிறோம், நல்லா தூங்கிட்டார். ஆண்டவருக்கு முன்பாக நின்ன எலியா இப்போ ஆண்டவர் இவன் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டார். அது pathetic condition. எப்படி 5வது வசனத்துல பார்க்கிறோம், எந்திரிச்சு சாப்பிடுப்பா தங்கம், சாப்பிடு சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எந்திரி எந்திரி சாப்பிடு. சரி, 9வது வசனத்துல சாப்பிட்டு விட்டு அவரை திரும்பவும் தூக்கிட்டார். திரும்பவும் எழுப்பி 9வது வசனத்துல திரும்பவும் நடக்க வைக்கிறார். 40 நாள் டே அண்ட் நைட் நடக்கிறார். ஹோரே பண்ற இடத்துக்கு போறார். போனா அங்க என்ன பண்ணாரு? அங்க போய் ஒரு குகைக்குள்ள போய் என்ன செய்துட்டார்? கெபிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டார். 9வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன செய்யற நீ? 10வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் சொல்றார், நான் மாத்திரம் தான் இருக்கிறேன் ஆண்டவர். என்ன, நீ மாத்திரம் இருக்கியா? தேவனுக்காக வெகு வைராக்கியம் பாராட்டு. நீ என்ன ஆச்சு உனக்கு எலியா? ரொம்ப ஊழியம் உபவாச ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம் தீவிரமா இருந்தியே, உனக்கு என்ன ஆச்சு? நாம் யார் என்பதை விட நாம் என்ன செய்தோம் என்பது நமக்கு முன்பாக இருக்கிறதா? அப்படி இருந்தா டேஞ்சர். நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன் என்பதை விட நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், சர்ச்சுக்கு சேர் வாங்கி போட்டேன், பிஎஸ் சிஸ்டம்ல உதவி செஞ்சேன், ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தேன்றது வந்துருச்சுன்னா டேஞ்சர். புரியுதா புரியலையா? இவருக்கு நான் என்ன செய்தேன்? வெகு வைராக்கியமா இருந்தேன், இப்படி இருந்தேன் அப்படி. நீ இப்ப எங்க இருக்க? அதுதான் முக்கியம். நம்ம செய்தது பெருசா நமக்கு வந்துருச்சுனால எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? Who cares? அதுக்காக என்ன
நான் 40 வருஷம் விசுவாசி, அதனால என்ன அப்படி அப்படியே சொல்லி நரகத்துக்கு போக போகிறோமா? நம்ம என்ன செய்தோன்றது நமக்கு மைண்டில் இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறனான்றது, ஆண்டவர் என்ன பார்க்குறாரே, ஆண்டவர் இது இருதயம் என்னோட இணைஞ்சிருக்குதா, என் இருதயம் அவரோட இணைஞ்சிருக்குதான்றது எப்பவுமே முக்கியமான ஒன்று. இதில் ஒரு விசுவாசி கவனமாக இருக்கணும். ஆண்டவர் 11வது வசனத்திலே சொல்கிறார், go out and stand on the mountain before the Lord. எனக்கு முன்பாக வா. திரும்பவும் கூப்பிடுறார் அவனை, நீ எனக்கு முன்னாடி இருந்த எலியா, நீ இப்போ சூறை செடி கீழே போன, அங்கிருந்து ஓரேபுக்கு போன, கெபிக்கு போன, எங்கெங்கோ போய் ட்ராக் விட்டு மாறி போற எலியா, நீ எனக்கு முன்பாக வா என்று சொல்வதை பார்க்கிறோம். சொல்லிட்டு 18வது வசனத்தில் சொல்றாரு, நீ மாத்திரம் சொன்னீல, நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீல. 7000 பேர் பாகால், வாசிக்கமா? பாருங்க எத்தனை பேரு? 7000. நான் ஒருத்தன் தான் நினைக்கிறீங்களா? யாராவது அப்படி நினைக்கிறோமா? காலி. தேவனுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். we have to be very very careful in that. தேவனுக்கு முன்பாக இருப்பது மிக மிக முக்கியமானது. அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, I have set the Lord always before me. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னா, யார் வைக்கிறது? அவரே வந்து முன்னாடி இருக்க மாட்டார், நம்ம தான் அவரை முன்னாடி வைக்கிறோம். ஏசி எங்க வைக்கணும், இல்ல ஸ்பீக்கர் எங்க வைக்கணும், ஃபேன் எங்க வைக்கணும், லைட் எங்க வைக்கணும், நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நாம செட் பண்றது. இது இங்க இருந்தா தான். அப்போ ஆண்டவரை மாத்திரம் எங்கேயோ கொண்டு போய் வைக்க முடியுமா? இல்ல. அதுக்கு தான் சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் 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 வைத்திருக்கிறேன். ஒரு நாள் காலையில் எழும்புறோம் அப்படின்னா, அந்த நாள்ல என்னென்ன செய்யணும், ஐயோ இங்க போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இதை செய்யாம கர்த்தரை முதல்ல முன்பாக வைக்க கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாம். ஆமென் ஆமென். பாருங்க, எலியாவுக்கு இருந்த முக்கியமான பிரச்சனை, இந்த ஆண்டவர் மேல இருக்கிற ஜீல் குறைஞ்சதுக்கான காரணம் இந்த நான் மாத்திரம் அப்படின்றது வந்துருச்சுனாலே, இப்போ கர்த்தருக்கும் இவனுக்கும் இடையில் வேறு எதுவும் இல்லை, வேற எந்த சிலையோ ஆளோ கிடையாது. இவனுக்கும் எலியா கர்த்தருக்கும் இடையில வந்து விட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் பிள்ளைங்க வேற எதையும் கொண்டு வந்து நடுவில் வைக்க மாட்டோம். நாமே நடுவில் வந்து நான் மாத்திரம் நான் ஒருத்தன் தான், நான் ஒருத்தி தான் இந்த சர்ச்சுக்காக அப்படின்னு ஒரு அப்படியே நடுங்குறேன். நோ நோ நோ, நீ மாத்திரம் நான் என்றைக்கோ கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டா என்ற அர்த்தம். நீ மாத்திரம் இல்ல. ஆண்டவர் சொல்றது, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத முத்தமிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா ஆமே. நாமும் 10ல் 1 நினைக்க, நாம் எல்லாரும் ஒரே படகில் பிரயாணிக்கிறோம் என்று நினைத்து தேவனை நோக்கி போக, தேவனை நோக்கி இருக்க கர்த்தர் அந்த மென்டாலிட்டியை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தேவனுக்கும் எனக்கும் இடையில் எதுவும் கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா? zeal for an individual is important. zeal for the nation is very very important. But without zeal for God, zeal for nation and zeal for an individual never work out. ஆமென். தமிழ்ல சொல்றேன், தனிப்பட்ட ஆள் மேல வைராக்கியம் இருக்கலாம், நான் ஊழியம் செய்வேன், நான் போய் இயேசுவை பத்தி சொல்லுவேன், தேசத்தின் மேல ஆண்டவரே எழுப்புதலை தாரும், ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா தேவன் இல்லாம, தேவன் மேல் வைராக்கியம், 3வது பாயிண்ட் சொன்னேனே, தேவன் மேல் வைராக்கியம் இல்லாமல் மற்ற இரண்டும் இருந்து வேஸ்ட். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எம்பசைஸ் பண்ணி, ஓவர் எம்பசைஸ் பண்ணி சொல்வது, நீ உலகத்துக்குள் போவதற்கு முன்பு, ஒரு தனிப்பட்ட ஆளை தேடி போய் ஊழியம் செய்வதற்கு முன்பு, என்னோடு இருக்கிற உறவில் நீ நான் எதிர்பார்க்கிறபடி இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நான் நின்றால், ஆகாபா ஏசபேலா கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டார் எலியா.
ஆமென். கர்த்தர் வெளியே இருக்கிற உலகம் நமக்கு முன்பாக தேசத்தில் ஒரு மழை பெய்யணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறாரா, இல்லை உன்னையே உனக்கு முன்பாக நிறுத்தி நடக்கிறாயா என்று கர்த்தர் கேள்வி கேட்டால் நாம் சொல்ல போகிற பதில் என்ன? இந்த மாதத்தில் ஆண்டவரே, மை zeal towards an individual, my zeal towards a nation, இது ரெண்டை விட நான் zeal for God, zeal towards my God matters the most. Hallelujah. அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. கர்த்தர் மேல் ஒருவனுக்கு வைராக்கியம் இருந்தால் அவன் தேசத்துக்குள்ளோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தேடியோ போகாமல் இருக்க முடியாது. தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பின் அனல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது ஒரு ஆளை பார்த்து, இயேசு உன்னை நேசிக்கிறார் ஐயா, இயேசு என்ன நேசிச்சாரு, உன்னையும் நேசிக்கிறார், நீ நம்பு அப்படின்னு நிக்காம சொல்லாம இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மேல் இருக்கிற வைராக்கியத்தினால் எங்களை இந்த தேசத்துக்குள் அனுப்பும் கர்த்தாவே. நாங்கள் போகிறோம் கர்த்தாவே, தனித்து போகிறோம், குடும்பமாய் போகிறோம் உம்முடைய வேலையை செய்வதற்கு.